நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி டைமிங்ல யாரும் அழகர் அடிச்சுக்க முடியாதுல்ல. பஞ்சுவாலிட்டினா என்ன அர்த்தம்னு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்து பாரு. அழகர்னு போட்டிருக்கேன். ஆமா ஆமா சொன்னாங்க. போலாமா? அழகர், ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? இல்ல, நான் பஸ்லயே போயிடுறேனே. எதை பஸ்லயா? அழகர் காதலி பஸ்ல போச்சுன்னா நாளைக்கு சரித்திரம் அசிங்கமா பேசாதே. ஐயா சாமி, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அதுக்குள்ள குதிக்கிறேன். சொல்லு. ஒன்னும் இல்ல, அண்ணன் இன்னைக்கு பர்டிகுலரா சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? என் கூட வண்டியில போக கூடாதுனா? என்னவா? முன்னாடி எல்லாம் அண்ணனுக்கு தெரியாமலோ இல்ல அண்ணன் இல்லாதப்போ நான் வண்டியில போனதே இல்ல. பொய். நான் உன்னை அடிக்கடி வண்டியில கூட்டு போயிருக்கேன்ல. அப்பெல்லாம் கூட நான் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன், மதுரையில பார்த்தேன், வழியில பார்த்தேன், அழகர் தான் கொண்டு வந்து விட்டான்னு. அதெல்லாம் பெருசா எதுவும் கண்டுக்காது. ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உன் கூட வண்டியில போக கூடாதுன்னு தெளிவா சொல்லிடுச்சு. கோச்சுக்காத செல்லம், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கையே. எதுக்கு தேவையில்லாம கொஞ்சம் எனக்கு எப்படி வேலை இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு உன்னை மதுரைக்கு கூட்டிட்டு போக பறந்து வந்தேன். இப்படி சொல்றியா? என்ன சிரிப்பு? இல்ல, உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னியே அதான். பாரு, உனக்கே சிரிப்பு வருது. ஆண்டவளே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாயேன், அதுக்கப்புறம் வேணாம். என்னடா அடம் பிடிக்கிற? ஆண்டவளே, என்ன மனசுக்குள்ள இன்னைக்கு உன் கூட போறதுன்னு ஃபார்ம் ஆயிருச்சு. இல்ல, ரொம்ப யோசிச்சா வேணாம். சரி வரேன். என்ன பெர்ஃப்யூம்டா போட்டிருக்க? இப்படி வாசனை அடிக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்காமா? தலை வலிக்குது. ஆண்டவளே, எல்லாரும் சட்டையில முன்னாடி தானே பர்ஃப்யூம் அடிப்பாங்க. ஆமா, ஏன் கேக்குற? நான் எப்பயுமே சட்டைக்கு பின்னாடி தான் அடிப்பேன். ஏன் அப்படி? பின்னாடி உட்காந்துக்கிற உனக்கு வாசனையா இருக்கட்டும் தான். வண்டி எடு. மாப்ள, நம்ம இதை வச்சு லவ் பண்றது பெருசு கிடையாது. அப்பப்போ நான் சொல்றது கத்தே போலாமா? எங்க? என்னடா எங்கன்ற? படத்துக்குடா. படத்துக்கா? இந்த படத்துக்கு? என்ன கத்தி, உனக்கு என்ன ஷார்ட் டைம் மெமரி லாஸா? லிங்காவுக்கு டிக்கெட் இருக்கு, கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. ஆமா சொன்னேன். எத்தனை மணிக்கு சொன்னேன்? அது சரியா ஞாபகம் இல்ல. காலையில 8 மணிக்கு ஷோன்னு சொன்னா 10:30க்கு வந்து நிக்கிறீங்க. ஐயோ, நான் லிங்க பார்க்க முடியாதா? அந்த அப்படி நேரா போனீங்கன்னா ஒரு சிவன் கோயில் வரும். அங்க லிங்கம் வேணா பார்க்கலாம், லிங்கம் எல்லாம் பார்க்க முடியாது. என்ன அழகு.
தலைவர் படம் கை தட்டி விசில் அடிச்சு பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு நீ டயத்துக்கு வரணும். சாரி டி. இவ்ளோ சீக்கிரம் படம் போடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப என்ன பண்ணலாம் கத்தி? ஒண்ணும் பண்ண முடியாது. இன்டர்வல்ல சாப்பிடுறதுக்கு வாங்கி வச்சிருந்தே கொஞ்சம் வேர்க்கடல. அதை ஊதி ஊதி தின்ட்டு ஓடி போயிட வேண்டியதான். படத்துக்கு போறேன்னு ஹாஸ்பிட்டல்ல வர 2 மணி வரைக்கும் பெர்மிஷன் சொல்லிட்டேன். நான் எப்படி ஹாஸ்பிட்டல் போறது? எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்? அப்புறம் அப்படியே ஒரு நல்ல லொகேஷனா உட்காந்து ரொமான்ஸ் பண்ணலாம் இல்லையா? அதெல்லாம் ஆவறது இல்ல. ஆண்டல ஒரு 10 நிமிஷம் அப்படி தனியா வாயேன். முடியாது. கத்து. ஆண்டாள் நானும் தேனும் ஒரு 10 நிமிஷம் தனியா பேச வேண்டியது. இது வேணா நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. என்ன ஓகே? நாங்க 2 பேர் தனியா போனா நீங்க 2 பேரும் தனியா இருந்து தானே ஆகணும். வந்துரு பைத்தியமாக்கி விட்டுருவாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு அண்ணன் சொல்லுச்சு. சரி சரின்னு தலையாடிட்டு அடுத்த 5வது நிமிஷம் உன் கூட வந்து நின்னுட்டு இருக்கேன். ஹலோ, காதல்ல ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே போய் சொல்றேன். மண்ணா கட்டி லிங்கா பார்க்கலாம் தான் உன் கூட வந்தேன். இல்ல நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன்ல. ஆண்டல டிவில கிரிக்கெட் மேட்ச் போகுது, இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்து. வேணும்னா மலிஞ்சா காட்டவா? ஓகேவா? ஜோக்கா? எனக்கு சிரிப்பே வரல. எனக்கு சிரிப்பா வருது. நீயே ஜோக் அடிச்சு நீயே சிரிச்சுக்கோ. ஆண்டல சனி பயிற்சி நடக்குது. ஆண்டல இந்த மாதிரி சனி ஏதோ வேலை காட்டும். நாம தான் சண்டை போடாம ஒண்ணா இருக்கணும். மனசுக்குள்ள என்ன பெரிய சிவில் புரி சிங்காரம் நினைப்பா? ஆண்டல அவரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? நான் ராசி பலன் எல்லாம் படிப்பேன். இந்த மேட்டர் இதுக்கு முன்னாடி நீ சொல்லவே இல்லையே. சொல்லிருந்தா? ஆண்டிப்பட்டியின் ஆன்மீக பேர்வழி, ஜோதிட கலைமாமணி, எதிர்காலத்தை கணிக்கும் ஆருட சிகாமணி. யாரு? அழகுறதேன். ஜோசியம் தெரியுமா உனக்கு? தெரியும் மாவா. கைய கொடு, பின்னி எடுக்கிறேன். என்னாச்சு? என்ன கை என்ன கை? என்னடல கை சும்மா வெண்ண மாதிரி வலிக்கிட்டு வருது. நினைச்சேன்டா கைய பிடிச்சோன்னா உஷன் ரியாக்ஷன் கொடுத்தல, அப்பவே நான் உஷாரா இருந்திருக்கணும். விட கைய. ஆண்டல என்னடல கைய பிடிச்சேன் தோணுச்சு, அதான் சொன்னேன். ஒழுங்கா ரேகையை பார்த்து பலன் என்னன்னு சொல்லு. தம்பி, இந்த தடவர வேலை எல்லாம் வேணாம். கவனத்தை ரேகையில செலுத்து. முடியல ஆண்டல, இங்க டச்சிங் பண்ணதும் கான்சென்ட்ரேஷன்லாம் மிஸ் ஆகுது. ஆகும் ஆகும், ஒழுங்கா பார்த்து சொல்றா. ஆண்டல ரோசா பூ மாதிரி ஒரு கை, பச்சை புள்ள கை மாதிரி சாப்பிட்டா இருக்குது. ஏய், எடுத்து காலி பண்றா. சரி சரி, கோவப்படாத கோவப்படாத. உங்க ஊர்ல இதுக்கு பேர் தான் கைய பாக்குறதா? பார்த்து சொல்றா, ஒழுங்கா பார்த்து சொல்லுடா. ஆண்டல என்ன ஒரு ரேகை என்ன ஒரு ரேகை? ரேகை என்னடா சொல்லுது? காலையில கறி குழம்பு இட்லிமா. ரேகையை பார்த்து எதிர்காலத்தை சொல்லிட்டானா மோப்பம் பிடிச்சு நான் சாப்பிட்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஆண்டல இந்த கைக்கு சொந்தக்காரங்க சும்மா பேரழகியா இருப்பாங்க. ஏய், மூஞ்ச பார்த்து சொல்லாதடா, கைய பார்த்து சொல்லு. பிரமாதமான கை. பிரமாதமான கை, வழுவழுன்னு இருக்கு, முழு முழு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நீ பாயிண்ட்க்கு வா. உனக்கு ஒரு அப்பா அம்மா, 2 அண்ணன், ஒரு அண்ணி, ஒரு அக்கா. வருது வருது. உன்னோட 24வது வயசுல நீ ஒரு சாருக்கான ஆண்டிப்பட்டில சந்திச்சிருப்ப. அவனுக்கு உனக்கும் கல்யாணமும் நடக்கும். முதல் பிரசவத்துல 6 குழந்தைங்க பிறக்கும். ஆமா, அம்புட்டும் ரெட்டை. ரேகை சொல்லுதே. அப்புறம் உன் புருஷன் உன் மேல உசுரா இருப்பான். உள்ளங்கையில உன்னை வச்சு தாங்குவான். நீ தூங்குனதுக்கு அப்புறம் தான் தினமும் அவன் தூங்குவான். ஆமா, பையன் என்ன படிச்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. அவன் ஒரு படிக்காத மேதைன்னு ரேகை சொல்லுதுமா. அம்மாடி, நீ அவனை முந்தானையில பத்திரமா முடிஞ்சு வச்சுக்க. 8 பட்டி பொண்ணுங்கள நான் நீ அவனுக்கு போட்டி போடுது. ஓ, அது வேறயா? யா. ஆனா உங்க காதல்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது ஒரு பிரச்சனை. நம்ம 2 குடும்பத்துக்கு ஆகாது அதானே? இல்ல தாயி. என் அண்ணன் ஒத்துக்காது. அது இல்ல தாயி. உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அதுவும் இல்ல தாயி. வேற என்ன? உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் மேட்சிங் ஆகல தாயி. என்ன? ஃபீலிங்ஸ். ஓ, பையனுக்குள்ள ஃபீலிங்ஸ் கொப்பளிக்குது. ஆனா பொண்ணுக்குள்ள ஃபீலிங்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. ஓ, அத சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? கோவில்ல விளக்கேத்தி வைக்கணுமா?
ஐயா இதுக்கு விளக்கு ஏத்தக்கூடாது தாயி, விளக்க அணைக்கணும். தாயி பையன் மனசு கிடந்து பாடா படுது. ஒரு முத்தம் இல்ல, ஒரு கட்டிப்புடி இல்ல, ஒரு ஒட்டு வரசல் கூட இல்லையே. நீ இப்படி ரேவதி மாதிரி லவ் பண்ண, அப்படியே பார்வதி மாதிரி க்ளோஸா லவ் பண்ணன, அப்பதான் காதல் வாழ. அப்படிங்களா? ஒண்ணு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாடா. இல்ல மாப்பிள்ள, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏலே உள்ள வாடா என்ற எதுக்கு யோசிச்சுட்டு இருக்குவேன்? இல்லையா, இப்படியே பழகிட்டேன். எப்போதும் உங்க ஐயா வாசல்ல நிப்பாரா, அதை தாண்டி உள்ள வந்ததில்ல. நீ போயிட்டு வா மாப்பிள்ள. சத்தி, ஒரு நிமிஷம். என்னடா? உன் மாப்பிள்ளையோட நோட்டு. மாப்பிள்ள, நான் சொல்றேன், தப்பா நினைக்காது. இப்போ இது தேவையா? இல்லை, என்னடா சொல்ற? இல்ல, எலெக்ஷன் டைமா இருக்கு. இது இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனை தலைக்கு மேல ஓடிட்டு இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாமே. அப்படின்டா அது வரைக்கும் வாய முடிட்டு சும்மா இருக்க சொல்றியா? அப்படி இல்லப்பா, இப்ப இந்த சந்தேகம் தேவையா? இல்லை, சும்மா இருக்கிறவங்கள தப்பா இருக்குன்னு சூடு வச்சு விட்டோம்னே நீ தான்றா. வந்து என்னமோ வேணாம் சொல்ற. அது இல்லப்பா, மாப்பிள்ளையும் தங்கச்சியும் சந்தேகப்படணுமான்னு. என்ன பயமா இருக்கா? சத்தி, அவங்க என்ன ஏமாத்துறாங்கன்னு சொல்றப்போ உன்னால அதை தாங்கிக்க முடியல. இப்போ நான் முடிச்சுக்கிட்டா அவங்களுக்கு என்ன ஆமோ ஏதோ ஆமோன்னு உனக்கு பயமா இருக்கா? அப்படிலாம் இல்லப்பா. இங்கே பாரு, லவ் லெட்டர் எழுதுனது மாப்பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுண்டா, அப்புறம் நான் வாழ்க்கை பூரா அவங்கள சந்தேகப்பட மாட்டேன். ஒருவேளை உன் மாப்பிள்ளை எழுதியிருந்தா? குழந்தனா இருக்கு, பீரோவை தொலைவிட்டு இருக்காரு. கொழுந்தனாரோட வேகத்தை பார்த்தா இந்த வீட்டுல ஏதோ நடக்கும் போல இருக்கே.
ஆத்தி சிங்கத்தையே சாட்சி புட்டாங்களே. கொழுந்தனாரே, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு கொழுந்தனாரு? என்ன விஷயம் சொல்லுங்க. அண்ணி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன இது பொத்தாம் பொதுவா வலைய விரிக்கிறீங்க? கரெக்டா என்ன தெரியணும்னு தூண்டில போடுங்க. அந்த விஷயத்த நான் கக்கிட்டு போயிட்டே இருக்கேன். ரொம்ப நாளா ஒரு தப்பு நடக்குது. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சுபத்ரா பொத்தாம் பொதுவா போட்டு வாங்குறா. நீயே போய் வலையில மாட்டிக்காத. அண்ணி, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இங்க பாருங்க கொழுந்தனாரு, இந்த வீட்ல எம்முட்டோ விஷயம் நடக்குது. அதையெல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீங்கெல்லாம் இந்த வீட்டு ஆளுங்க. நான் என்னதான் இருந்தாலும் வெளியே இருந்து வந்தவ தானே. ஆனா என்னால இந்த குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னதானே தப்பு சொல்லுவாங்க. உண்மை தெரிஞ்சிருந்தாலும் ஒருத்தர் நான் போட்டு கொடுக்கறது ரொம்ப தப்பு இல்ல. ஏன் நீங்க வாயை மூடிட்டு இருக்கிறதுனால இந்த குடும்பத்துக்கு ஒரு அசிங்கம் வருதுடா. நீங்க அப்போ வாயை மூடிட்டு தான் இருக்கீங்களா? என்ன கொழுந்தனாரு திரும்பவும் நீங்க பொத்தாம் பொதுவா விசாரிக்கிறீங்க? அண்ணி, உங்களுக்கு ஆண்டாளை பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? ஆண்டாளையும் அழகரையும் பத்தி அப்பப்போ ஐயாட்ட சொல்றது நீங்க தானே. சொல்லுங்க, நீ ஏதாவது தெரியுமா? ஆத்தி நேரா பாயிண்ட்டுக்கு வரானே. நல்லதுக்கு கேக்குறானா கெட்டது கேக்குறானான்னு தெரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டாளையும் அழகரையும் பத்தி அப்பப்போ ஐயாட்ட சொல்றது நீங்க தானே. சொல்லுங்க, நீ ஏதாவது தெரியுமா? ஆத்தி நேரா பாயிண்ட்டுக்கு வரானே. நல்லதுக்கு கேக்குறானா கெட்டது கேக்குறானான்னு தெரியலையே. அண்ணி, கொழுந்தனாரே, சரி தப்புன்னு நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம். உண்மை என்ன அதை சொல்லுங்க. இங்க பாருங்க, நீ உங்களுக்கு பொய் சொல்ல வராது. நீங்க அப்படியே பொய் சொன்னாலும் தெரிஞ்சிடும். தயவு செய்து உண்மையை சொல்லுங்க. என்ன இவனும் அவங்க அப்பா மாதிரியே பேசுறான். சொல்லுங்க, நீ ஆண்டாளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆண்டாள் நல்ல பொண்ணு, டாக்டருக்கு படிச்சிருக்கு. அண்ணி, காமெடி பண்ணாதீங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன கொழுந்தனாரே என்கிட்ட போய் இப்படி கோவப்படுறீங்க? இந்த குடும்பத்தோட மூத்த மருமக நீங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்து அதனால இந்த குடும்பத்துக்கு பெரிய கஷ்டம் வர போகுதுன்னு தோணுச்சுண்டா வீட்டில் இருக்கவங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு உண்மையை சொல்லுங்க. அண்ணி, எதையும் கண்டுக்கிற மாட்டேன்னு சொல்லாதீங்க. கொழுந்தனாரு ஆத்திரப்படாதீங்க. ஒரு சின்ன விஷயம், அத ரொம்ப நாளா மனசுக்குள்ள போட்டு ஒலட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க கேக்குறதுனால தான் நான் சொல்றேன். அது நான் ஏற்கனவே கண்ணால பார்த்ததுதான். கண்ணால பாக்குறதும் போய் காதால கேக்குறதும் போய் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறதா உண்மைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் கண்ணால பார்த்ததா இருந்தாலும் எது நிஜம் எது போய் நீங்க தான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி வழக்கம் போல உங்க மாப்பிள்ளை இறக்கி விட வந்தார்ல, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா, நிஜமாவே பூ எங்க தெரியலாண்டல.
வருத்தப்படாதீங்க கொழுந்தனாரே. இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சுப்பீங்கன்னா நான் இம்புட்டு நாளா சொல்லாம இருந்தேன். சரிங்க நீ, இது வீட்டில் வேற யாருக்காவது தெரியுமா? இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இனி இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ம். உங்க பிள்ளை மேல சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன கொழுந்தனாரே இப்படியெல்லாம் பேசுறீங்க? சத்தியம் பண்ணுங்க நீ. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். பாப்பா மேல சத்தியம். நீங்க போங்க.